இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டைரக்ட் கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைநைட்ரேஷன் ஆஃப் 3 மெத்தில் ஃபீனால் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதாவது 3 மெத்தில் ஃபீனால்ல நமக்கு வந்து 2 நைட்ரோ காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மெத்தில் ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா நம்ம டிரா பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும், ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து டிரா பண்ணணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபீனால் இல்லையா? இதான் நமக்கு நல்லா தெரியும். இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபீனால். அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் தான் நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது நமக்கு வந்து தேர்ட் கார்பன். அப்போ தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தில் ஃபீனால். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரைய தெரியணும். நீங்க ஸ்ட்ரக்சர்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே நமக்கு வந்து மிஸ்டேக் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நைட்ரேஷனுக்கு நமக்கு வந்து ஒரு ரியேஜன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது என்ன ரியேஜன் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். அப்போ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த கேஸ்ல கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அங்க சல்ஃபூரிக் ஆசிட் வந்து என்ன ரோல் பண்ணுமோ அந்த ரோலை வந்து ஃபீனால் வந்து நமக்கு வந்து பண்ணும். ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிட் ஆல்சோ ஆசிட் அண்ட் பண்ணா ஃபீனால் ஆல்சோ ஆசிட். அப்போ நம்ம வந்து ஃபீனாலுக்கு வெறும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் மட்டும் ஆட் பண்ணா போதும். அப்போ நமக்கு என்ன 2 பொசிஷன் வந்து நைட்ரோ காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அப்போ ஃபீனால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபீனால் வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு என்ன, இங்க வந்து நமக்கு வந்து மெத்தில் குரூப் வந்திருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஆல்கஹாலுக்கு ஆர்த்தோ பொசிஷன் நமக்கு என்ன இங்க வந்து இருக்குது NO2. அதே மாதிரினா பேரா பொசிஷன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்க வந்து NO2 வந்து இருக்குது. அப்போ ஆல்கஹால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ ஆர்த்தோல ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது, மெட்டால வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதே மாதிரி மெத்தில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப்பும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தான். அப்போ இந்த ப்ராடக்ட் நமக்கு எங்க இருக்குது, இதுக்கு ஆர்த்தோ அண்ட் பேரால வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பொசிஷன் தான் அது வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்புறம் இந்த இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ டைநைட்ரேஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு வந்து அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது.